ஒட்டுமொத்த தேசமும் இன்னும் இந்த கரூர் துயர சம்பவத்திலிருந்தே மீண்டு வரவில்லை. அதற்குள்ள இன்னொரு ஸ்டாம்பீட் சம்பவம் ஆந்திராவில் ஸ்ரீகாகுளம் பகுதியில் வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் நடந்திருக்கு. நேற்றுக்கு ஏகாதசி அன்னைக்கு 25,000 பக்தர்கள் இந்த வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் கூடியிருக்காங்க தரிசனத்திற்காக. அங்கே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 8 பெண்கள் ஒரு குழந்தை உட்பட 9 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாம்பீட் செய்தி என்பது இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலைஸ் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் 129 பேர் இந்த வருஷத்துல மட்டுமே இந்தியாவில் ஸ்டாம்பீட் காரணமாக உயிரிழந்திருக்காங்க. ஜனவரி 9, 2025ஆம் ஆண்டு திருமலா வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் வைகுண்ட துவார தரிசனத்திற்காக கூடிய பக்தர்கள் அங்க ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக 6 பேர் உயிரிழக்கிறாங்க. ஜனவரி 29, 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் தான் மகா கும்பமேளாவில் நள்ளிரவில் ஏற்பட்ட ஒரு தள்ளுமுள்ளின் காரணமாக இதை ஒரு மர்மமான கும்பல் என்றெல்லாம் இந்த லோக்கல் சொன்னாங்க. அந்த சம்பவத்தின் போது 30 பேர் உயிரிழந்தாங்க, 60 பேர் படுகாயமடைந்தார்கள். பிப்ரவரி 15 அன்னைக்கு 18 பேர், அதுல 4 குழந்தைகள் உட்பட டெல்லியில ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல படிக்கட்டுல கூட்ட நெரிசல் காரணமாக உயிரிழந்திருக்காங்க. மே 3ஆம் தேதி கோவாவில் ஸ்டாம்பீட்ல 6 பேர் உயிரிழந்திருக்காங்க, 70 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஜூன் 4ஆம் தேதி 11 பேர் ஆர்சிபி கப்பு ஜெயிச்ச போது ஒரு பெரிய கூட்டம் கூடியது இல்லைங்க, அதில் ஏற்பட்ட துரதிருஷ்டமான ஒரு சம்பவம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜூலை 27 அன்னைக்கு 8 பேர் உயிரிழந்திருக்காங்க, 30 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இது ஹரித்வாரில் நடந்திருக்கு. செப்டம்பர் 27 அன்னைக்கு கரூரில் 41 உயிர்கள் அப்பாவி பொதுமக்கள் கூட்ட நெரிசலில் இறந்து போனாங்க. அந்த துயரமே இன்னும், அந்த வடுவே இன்னும் ஆறவில்லை. அதற்குள்ள நேத்திக்கு ஸ்ரீகாகுளம் பகுதியில் ஆந்திர பிரதேசத்தில் ஒரு கோவிலில் தரிசனத்திற்காக முந்தி எடுத்துக்கொண்டு முன்னாடி வந்த பக்தர்களால் 9 பேர், அதில் 8 பெண்கள் ஒரு குழந்தை. இந்த பர்டிகுலர் கோவில் பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வராத ஒரு கோவில், இது ஒரு பிரைவேட் கோவில். ஸ்ரீகாகுளம் பகுதியில் இந்த கோவிலை கட்டி ஒரு சில மாதங்கள் தான் ஆகுது. இப்போ ரீசெண்டாக கட்டப்பட்ட கோவில் தான் அது. இன்னுமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு கோவில். வெறும் ஒரு சில ஆயிரங்கள், ஒரு 2500 3000 பேர் தான் அந்த டைம் மேனேஜ் பண்ண முடியும் என்று அவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு கோவிலில் ஒரே நாளில் 25,000 பக்தர்கள் போய் குவிந்தால் அதற்காக நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று அந்த கோவிலுடைய தர்மகர்த்தா ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பதில் அளிக்கிறார். எங்களால் என்ன செய்ய முடியும், கூட்டம் வந்துட்டாங்க என்று ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஆன்சர். உங்களை நம்பி தான், அது ஒரு பிரைவேட் கோவில் என்றால் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட தெரியப்படுத்தவில்லை, போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, அட்லீஸ்ட் குறைந்தபட்சமாக நடந்து விட்டது, நாங்கள் என்ன செய்ய முடியுமோ எங்களால் என்ன செய்ய முடியுமோ நாங்கள் செய்ய ட்ரை பண்ணுறோம், இனிமே இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறோம், நிறையா உரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பொறுப்புள்ள தர்மகர்த்தாவுக்கு அது அழகு. ஆனால் எங்களால் என்ன பண்ண முடியும் என்று கை விரிப்பது உண்மையிலேயே அவ்வளோ வருத்தம் அளிக்கிறது. இவ்வளோ ஒரு டிராஜிக் இன்சிடென்ட் உங்களுடைய கோவில் நடந்திருக்கு. ஆனால் இது மாதிரியான ஒரு பதிலை அளிப்பதன் மூலமாக நீங்கள் அந்த வந்த பக்தர்களை எவ்வளோ துச்சமாக கருதுகிறீர்கள் என்று தெரிய வருகிறது. எங்கு சென்றாலுமே நம்மளுடைய உயிருக்கு நாம் தான் பொறுப்பு என்று மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம கூட பார்த்துருப்போம், திருச்செந்தூரில் மூச்சு திணறி ஒருவர் இறந்து போனார். அதற்கு அரசாங்கம் காரணம் இல்லை என்று அரசாங்கம் டிஃபெண்ட் பண்ணிக்கும். தமிழக அரசாங்கமோ இல்லை சேகர் பாபு அவர்களோ இல்லை அவருடைய இறப்புக்கு வேற காரணம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அதான் அவங்க செய்வாங்க. யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. நம்மளுடைய உயிருக்கு கடைசி வரைக்கும் நாம் தான் பொறுப்பு. அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தில் வெறும் 15 முதல் 20 பேர் ரஷ் பண்ணாங்கனாலே போரும், அங்கே மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏற்படக்கூடும். சிவிக் சென்ஸ் என்று மீண்டும் மீண்டும் நாம் சொல்வதற்கான காரணம், சிவிக் சென்ஸ் நாம் மட்டும் பாதுகாப்பாக இருப்பதோடு, நாம் மட்டும் சுத்தமாக இருப்பதோடு, இந்த சமுதாயம், அந்த சமுதாயத்தில் கூட மற்றவர்களையும் அதை அஃபெக்ட் பண்ணுது. நான் முந்தி எடுத்துட்டு போய் முதல்ல தரிசனம் பண்ணணும் என்பதற்காக எல்லாத்தையும் தள்ளி விட்டு போனேன்னா அங்கே என்ன நடக்கும் என்பதற்கு இப்பொழுது ஆந்திராவில் நடந்த ஸ்ரீகாகுளம் இன்சிடென்ட் ஒரு சிறந்த உதாரணம். ஆர்சிபி கப்பு ஜெயிச்சிருச்சு, நான் போய் சாவுறேன், என்னுடைய தலைவனை பார்க்க நான் கரூரில் போய் பல மணி நேரம் காலை முதல் இரவு வரை சோறு தண்ணி இல்லாமல், சோறு வேணா தண்ணி வேணா தலைவன் முகமே போகிறோம் என்று அங்கே போய் காத்து கிடக்கேன், தலைவன் வந்தோடனே தலைவனை பார்த்துட்டு செத்து போகிறேன் என்று நம்முடைய மக்கள் ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி எல்லா இடத்துல போய் குவிவது உண்மையிலேயே நம்மளுடைய சிவிக் சென்ஸை நம்மளே கொஸ்டின் பண்ணிக்க வேண்டிய தருணம். இது இன்ட்ரோஸ்பெக்ஷன் செய்ய வேண்டிய தருணம். இது ஒரு பிரைவேட் டெம்பிள் தான், அதனால அரசாங்கத்துக்கு இதில் ரோலே கிடையாது என்று விட்டுவிட முடியாது. அங்கு ஈக்குவலி ஓரளவுக்கு அரசாங்கமும் ரெஸ்பான்சிபிள் தான். இப்போ கரூர் நடந்ததுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதற்கு காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கு. டைம் பீரியட், இந்த மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் நீங்கள் வரலாம் என்று ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. காவல்துறையுடைய அனுமதி பெற்று
கரூர்ல இந்த கூட்டம் நடைபெற்றதுனால காவல்துறையை we can hold accountable, அரசாங்கத்தை we can question. ஆனா நீங்க ஆந்திர பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட சொல்லவில்லை, அப்படி வரப்போறாங்க கூட்டம் வரப்போறாங்க என்றே தெரியவில்லை. இருந்தாலும் அந்த இடத்துல அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருந்தாலுமே அதை விட அதிகமாக மக்களுக்கு பொறுப்பு இருக்க வேண்டும். இனியாவது ஒரு சமூகமாக நாம் பாடம் கற்க வேண்டும். எத்தனை அசம்பாவிதங்கள் நடந்தாலுமே மக்கள் கூடக்கூடிய இடத்துல ஈஸியா அந்த இடத்துல இருந்து வெளியேறுவதற்கான ஒரு மாற்று ஏற்பாடுகள், மக்கள் கலைந்து செல்வதற்கான ஏற்பாடுகள், ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வைக்கிறது, ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படாம தடுக்கிறதுக்கு, அப்படி சப்போஸ் ஏற்பட்டால் அந்த இடத்துல விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்கென்று எல்லா இடத்துலையுமே பொது இடங்கள் என்று வந்துவிட்டால் அந்த இடத்துல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு கிட் ரெடியாக வச்சிருக்கணும். கூட்டம் கூடக்கூடிய பகுதிகளில் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். மக்களுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்க வேண்டும். கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இது போன்ற விசேஷ நாட்களில் அந்தந்த மாநில அரசாங்கங்கள் அதிகமாக காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்துல போடணும். இப்போ எல்லா கோவிலையும் போட முடியாது, ரொம்ப முக்கியமான கோவில்களில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்படி எல்லா இடத்துலையுமே அரசாங்கத்தால் காவல்துறையை அனுப்பி கண்காணிக்க முடியாதனால ப்ராக்டிக்கலி முடியாதுங்க. ஏன்னா எவ்வளோ கோவில் இருக்குது, எல்லா இடத்துலையும் காவல்துறை போயிட்டு இருக்க முடியுமா? அந்தந்த நிர்வாகம், கோவில் நிர்வாகம் அதற்கான பணியாளர்களை மேற்பார்வையிடுவதற்காக அங்கங்கே பணியில் அமர்த்த வேண்டும். இப்போ திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ஜரகண்டி ஒரு சேவை நடக்குது. அப்போ சொந்தமாக ஜரகண்டி சேவைக்காகவே 2 பேர் நிற்பாங்க. எல்லா இடத்துலையும் அங்கங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க. அது மாதிரி கூட்டம் கூடும் என்று தெரியக்கூடிய நாட்களில், விசேஷ நாட்களில், திருவிழா நாட்களில் கோவில் நிர்வாகமே அவர்களுடைய பணியாளர்களை பணிக்கு அமர்த்த வேண்டும். இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட்டுக்காக ரீசெண்டாக இந்த ஸ்டாம்பீட்லாம் பார்த்தோம்னா அதிகமாக கோவில்களில், இப்போ கோவாவில் கோவில், ஹரித்வாரில் கோவில், இப்போ ஆந்திராவில் கோவில், நிறைய கோவில்களில் ஸ்டாம்பீட் நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாகவே அந்தந்த கோவில் நிர்வாகங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். பக்தர்கள் தான் எல்லாமே, பக்தர்கள் இல்லைன்னா கோவிலே கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு, நம்மை நம்பி வரக்கூடிய பக்தர்களுக்கு நிர்வாகம் எல்லாத்தையும் பார்த்துக்கும். நம்பி வரக்கூடிய பக்தர்களுக்கு குறைந்தபட்சமாக அவர்களுக்கு ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். மக்கள் இன்னுமே விழிப்போடு இருக்க வேண்டும். கரூர் இன்சிடென்ட் தான் லாஸ்ட்டாக இருக்கும். கரூருக்கு அப்புறமா இது நடக்கக்கூடாது என்று நம்ம வேண்டிக்கிட்டோம். அடுத்து இப்போது ஆந்திராவில் ஸ்டாம்பீட் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கணும் என்று நாம் வேண்டிக்கலாம். ஆனால் இந்த பாதுகாப்பான ஏற்பாடுகள் எல்லா இடத்துலையும் செய்யப்படாத வரை மக்கள் இன்னுமே சிவிக் சென்ஸோட, ரெஸ்பான்சிபிலிட்டியோட, தன்னுயிருக்கு தான் பாதுகாப்பு என்று உணர்ந்து பொது இடங்களுக்கு எப்படி செல்ல வேண்டும், அப்படி சென்றால் நமக்கு என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்று அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு செயல்படாத வரைக்கும் இது நிற்கப் போவது கிடையாது. ஸோ மீண்டும் ஒரு முறை ஆந்திர பிரதேஷ் ஸ்டாம்பீடு தான் கடைசியான ஸ்டாம்பீடாக இருக்கணும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு உங்களுடைய கருத்துக்கள், இந்த ஸ்டாம்பீட் தொடர்பான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே எனக்கு சொல்வதுக்கு ஒன்றுமில்லை. உண்மையிலேயே அவ்வளோ வலியும் வேதனையும் மட்டும் தான் இருக்குது. அந்த வலியும் வேதனையும் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாதரம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல், ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.